It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. Kalyanamala, exclusively Mohan, presented by Casa Grande, building aspirations, powered by Pariware, always in fashion, Pothi Silks, Alayam of Silks, Aroma, the range of premium food products. நீ எங்கேயும் போய் லோன் வாங்கிலாம் எங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாம். எனக்கு லட்சத்தில் சம்பளம் வருது, அதை வச்சு நான் எனக்கும் பண்ணிவிட்டு உங்களுக்கும் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணி வைக்க முடியும்னா வைக்கிறேன். யாருக்காவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போனால் வரம் கொடுத்த தலையிலே கை வைக்கிற மாதிரி நம்ம மேலேயே தூக்கி போட்டு போகிறாங்க. படிப்புக்கு உலகத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களும் கிடைக்கிறது, அதே சமயம் உலகத்தை போட்டு போகக்கூடிய விஷயமும். வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? எக்ஸலண்ட்டாக இருக்கேன். வெரி குட். நிறைய புது புது வார்த்தைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். மீனிங் ஒன்று தானம்மா? ஆமாம் ஆமாம், எல்லாமே பாசிட்டிவ் தான். ரொம்ப நல்ல விஷயம். உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காகவே சில விஷயங்களை யோசிக்கிற மாதிரி ஆகிடுது இப்போது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ இன்டெலெக்சுவலாக எனக்கு பதில் சொல்கிறீங்களா. ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்கும் பொழுதே வித்தியாசமான விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு யோசி வரா மாதிரி. பயமுறுத்தாது கேள்மா, ரொம்ப ஏற்றி விட்டு. ஆக்சுவலாக மோகன் சார், சொல்லுமா. ஒரு சேயிங் உண்டு இல்லை, ஐதர் அலி காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப பழைய விஷயம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி கல்யாண இதில் அந்த சந்தைன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த கல்யாணங்கிற அந்த அதான் மார்க்கெட்னாலும் சந்தைனாலும் ஒன்று தானே. மார்க்கெட்டுன்னு சொன்னால் பாலிஷாக இருக்கா. ஸோ அந்த சரி, மேரேஜ் மார்க்கெட்டில் சில விஷயங்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கும் இருக்கே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மோகன் சார். ஃபேமிலியில் உள்ள அன்புங்கிறது என்றைக்குமே மாறல இல்லையா. அதுவும் ஐதர் அலி காலத்து தானே அது. சில விஷயங்கள் மாற்ற முடியல. அதாவது சமூகம் முயற்சி பண்ணாமல் இல்லை, சமூகம் எல்லா விதமான முயற்சியும் பண்ணுறாங்க. ரொம்ப படித்தவங்க நிறையா எஜுகேட்டிவாக நிறையா டிஸ்கோர்ஸஸில் பேசப்படுறது, நிறைய உதாரணங்கள் சொல்லப்படுறது எல்லாம் காற்றுல நல்ல காதுகளில் இறங்கிடுறது, கெட்ட காதுகளுக்கு போய் சேரவே இல்லை. இல்லை, கெட்ட காதுகளுக்கு வேறெல்லாம் போய் சேர்றது. இப்போ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். சிவா என் காதுக்கு வராது அது. அதாவது நம்ம காதை மூடிட்டோங்கிறதால நடக்கலைன்னு சொல்ல முடியுமா? அதனால வி ஹாவ் டு லிசன் அண்ட் வி ஹாவ் டு ஹியர். சரி. எங்கள் குடும்பங்கள்லாம் எங்கள் மாமாக்கெல்லாம் 4 பொண்கள் இருந்தாங்க. அப்போ அவரெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தவங்க. அவங்க ரொம்ப பிளான்டாக லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி 10 பவுன் நகை, அப்புறம் மாப்பிள்ளைக்கு 2 பவுனுக்கு செயின், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் கல்யாணம் அப்படின்னு எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இன்ஃப்ளேஷனில் ஏறுற வேலை தான் ஏறுமே தவிர இந்த ஸ்ட்ரக்சர் ஏறவே ஏறாது. இது ஒரு முதல் பொண்ணு கல்யாணம் பண்ணும்பொழுது ஒரு 25,000 ரூபாய் செலவாயிடுது தான். அடுத்த பொண்ணு கல்யாணம் போது ஒரு 40,000 ரூபாய் செலவாயிருக்கும். அந்த பீரியடுக்குள்ளே அவ்வளோ ஆயிருக்கும். அந்த ஒரு 40 பக்கம் நோட் புக்கில் இத்தனையும் எழுதி வச்சுருப்பாங்க. எக்ஸாக்ட்லி, எழுதி வச்சுருப்பாங்க. எங்கள் மாமா தாத்தா அந்த குடும்பங்க கல்யாணத்துக்கெலாம் எங்கள் பாட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுவாள். அதனால் நான் பாட்டியோட கூட போவேன் எல்லா இடத்துக்கும். அதனால் அந்த ஒரு நெளி மோதிரம் பண்ணுறது, ஒரு 4 பவுனுக்கு கொடி செயின் பண்ணுறது, ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். 10 பவுன் மாங்காய் நெக்லஸ் ஒன்று பண்ணுறது அப்படின்னு பக்காவாக சொல்கிறீங்க சார். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்னியோட காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதோட ஒரு குழந்தை 2 குழந்தைல. ஆனால் சமீபத்தில் என்னோடய காலேஜில் படித்த ஒரு ஃப்ரெண்டை சமீபத்தில் மீட் பண்ணேன். அவங்க சொன்ன ஒரு இன்சிடெண்ட் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னா, அவளுக்கு நான் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறேன். அவங்களுக்கு 2 பொண்ணு. அவள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஃபேமிலி, ரொம்ப நல்ல வசதியாக இருந்தாங்க. ஃபஸ்ட் ஜெனரேஷன் பிஸ்னஸ். அப்போ அந்த முதல் பொண்ணு கல்யாணம் ஒரு 16-17 வருஷம் முன்னாடி. அப்போ அவர் ரொம்ப வசதியாக இருந்தார். ரொம்ப அப்படியே ஃப்ளரிஷிங் பிஸ்னஸாக இருந்தது. அப்படியே பயங்கரமாக பணம் காசெல்லாம் ஒரு பொருட்டே இல்லாமல் இருந்தது. அப்போ அந்த காலத்திலேயே 16-17 வருஷம் முன்னாடியே ஒரு 50-60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கார். அப்போ அந்த பொண்ணுக்கு 100 பவுன் நகை போட்டு ஹை எண்டு கார் வாங்கி கொடுத்து நல்ல கல்யாணம் பண்ணியிருக்கார். ஓவர் ஏ பீரியட் கொரோனாக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் மாறி போயிடுது. மாறி போனதில் அவங்களுக்கு இப்போது அடுத்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கு வித்தியாசம் 9 வருஷம்தான். ஆனால் இப்போ 16 வருஷம் ஆகிடுது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவருக்கு அவ்வளோ வசதி கிடையாது. வசதி இல்லை இந்த சென்ஸ் என்ன, அதுக்காக ஒன்றும் ரொம்ப சாதாரணமாக கோவிலில் போய் தாலி கட்டுறது அந்த மாதிரி இல்லை.
ஓரளவுக்கு டீசெண்டாக ரீசனபிளாக நல்லா கல்யாணம் பண்ணி தருவார். இதே அந்த ரிச்னஸ் அந்த ரிச்னஸ் இருக்காது. இப்போ அந்த ரிச்னஸ் பண்ணணும்னா இன்றைக்கி 3 கோடி ரூபாய் பண்ணணும், இல்லை 2.5 கோடி ரூபாய் தான் பண்ணணும். அவருக்கு அந்த ரிச்னஸ் இருக்காது. ஒரு 40-50 லட்சம் ரூபாய் செலவு தான் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அந்த பொண்ணுகிட்ட, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதம்மா, இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிடுது, நீ கல்யாணத்தை டிலே பண்ணாத, உனக்கு இப்போயே 32 வயசு ஆகிடுது, கல்யாணத்தை டிலே பண்ணாத, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் ஓவர் எ பீரியட் நான் வந்து உனக்கு எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்னு. அந்த பொண்ணு அதுக்கு என்ன பதில் சொல்கிறாளான்னா, ஓவர் எ பீரியட் நீ அவளுக்கும் நிறைய பண்ணிகிட்டே இருக்க, அப்போ நீ ஓவர் எ பீரியடில் பண்ணுறது அதுக்கு தான் ஈக்குவல் ஆகுமே தவிர இந்த கேப்பை எப்படி ஃபில்அப் பண்ணுறது? ஓகே. அதனால் எப்படி இருந்தாலும் இதை பண்ண முடியாது உன்னால். அதனால் நீ என்ன பண்ணு அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து தீபாவளிக்கு ஒரு 10 பவுன் வாங்கி தரேன்னா அதுக்காக பெரிய பொண்ணு விட்டுற முடியுமா? நீ வாங்கி கொடுப்பேன். அப்போது அந்த கேப் இருந்துகிட்டே தானே இருக்கும். அதனால் நீ என்ன பண்ணுன்னா, எப்போ வந்து உன்னால் எனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணினியோ அந்த மாதிரி எப்போ பண்ண முடியுறதோ அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறாளாம். ஸோ என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் கம்பேரிசன், அந்த காலத்தில் சொல்லுவாங்க அக்கா தங்கைக்கு சின்னதாக ஒரு பட்டுப்படை வாங்கினா கூட ஒரு கம்பி அளவு ஜெரிகை எக்ஸ்ட்ரா இருந்தது தான் மூஞ்சி தூக்கி வச்சு பார்த்தாங்கலாம் சொல்லுவாங்க. மாப்பிள்ளை கோச்சுக்குவார், மாப்பிள்ளை கோச்சுப்பாருன்னு சாக்கு, ஆனால் இவளே கோச்சுப்போம். என்ன இதெல்லாம் வந்து சாக்கு, ஆனால் இவளுக்கே கோவம் வரும். அதை சும்மா அப்படி போட்டு எங்கள் மாமியார் வீட்டில் கோச்சுப்பாங்கன்னு சொல்கிறதெல்லாம். அந்த ஆட்டிடியூட் இன்றைக்கும் இருக்குது. மேபி மாமியார் மாமனார் அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஹஸ்பண்ட் கூட அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பெண்கள் இப்படி இருக்காங்களே மோகன் சார், இதெல்லாம் என்ன எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டீங்களா நீங்கள்? இப்போ நான் என்ன புதுசாக அவதாரம் எடுத்தா வந்திருக்கேம்மா, இருக்கிற அவதாரத்தோடு சேர்ந்து போயின்னு இருக்கேன், அவ்வளோதான், சரியாக போச்சு. என்ன இதில் என்ன டிசிப்ளின்னு ஒன்று கொண்டு வரணும்னா, Kalyanamala exclusive matchmaking for affluent families. Complete confidentiality. Call exclusive desk 98408-91400. சில பசங்களோட ஆட்டிடியூடை நம்ம பார்க்குறோம். அதை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, அவங்க மேலே ஒரு பெரிய அன்பு வருது. அந்த ரீசன் என்னென்னா, அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பார், இல்லைன்னா மீடியமாக இருப்பார். அவர் வந்து சிஸ்டர்ஸுக்கெலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து சுமாராக இருந்திருப்பார். அந்த மாதிரி ஒரு 4 சிஸ்டர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேர் தான். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ எங்கேயும் போய் லோன் வாங்கிலாம் எங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாம். எனக்கு லட்சத்தில் சம்பளம் வருது, ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணால் எனக்கு மொத்தமாக இவ்வளோ பணம் கிடைக்கும். அதை வச்சு நான் எனக்கும் பண்ணிவிட்டு உங்களுக்கும் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணி வைக்க முடியும்னா வைக்கிறேன். ஏன்னா அந்த அடுத்த வீட்டுக்கு போனப்புறம் எனக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்காம போகும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஏதாவது பண்ணி வைக்க முடியும்னா பண்ணி வச்சுட்டு போகிறேன்னு சொல்லக்கூடிய பசங்களையும் பார்க்குறோம், நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளையும் பார்க்குறோம். அது 2 கேரக்டர் இருக்குது. அதனால் நம்ம வந்து உலகமே அப்படியே மக்கி போச்சுன்னோ, உலகமே கெட்டு போச்சுன்னோ, இல்லை சமுதாயமே மாறி போச்சுன்னோ, இல்லை சமூகமே சரியான ஆட்டிடியூடில் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணுறதை விட்டு இதை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற குழந்தைல நம்மள்ட்ட கூப்பிட்டு கொண்டு உட்காத்தி வச்சா அவங்கள வந்து நம்ம எப்படி மென் பண்ண முடியும்? நம்ம இந்த வேலையும் சைலண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். சரி ரைட் ஓகே, அந்த பெண்ணை என்கிட்ட வந்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபேமிலி ஆர் விஐபி ஃபேமிலிஸில் வரும்போது அவங்கள கூப்பிட்டு உட்காத்தி வச்சு சொல்கிறோம். இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா ஒரு நாள் கூட வாழ்க்கையினுடைய இதை வந்து, அதாவது கல்யாணம் பண்ணி வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய நாளை வந்து ஒரு நாள் கூட தாமதம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சில பசங்க கரெக்டாக கேட்டுக்கிறாங்க, ரைட் அங்கிள், நான் வந்து என்னோடய பிடிவாதத்துலேருந்து வெளில வரேன், ஆனால் கல்யாணம் பண்ணும்போதாவது நியாயமாக இருக்கணும், அதில் அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ்லையாவது வந்து எனக்கு ரிச்னஸ் வேணும் அப்படின்னு கேட்பா. நம்ம ஹைதராபாத் ஃபேமிலியில் ஒரு ப்ரொபோசல் எடுத்து அவங்க பண்ண பேசிகிட்டு இருந்தபோது அந்த அப்பா வருத்தப்பட்டார். அந்த பொண்ணுக்கு செஞ்ச எதையுமே என்னால் இவளுக்கு பண்ண முடியல, பிகாஸ் நடுவில் வந்து எனக்கு கொஞ்சம் செட்பேக் ஆச்சு. ஆனால் இந்த பொண்ணு வந்து புரிஞ்சின மாதிரியும் இருக்கா, புரியலை மாதிரியும் இருக்கா, எனக்கு தான் புரியல, நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்கன்னா. நம்ம பேசி பார்த்தபோது அந்த பொண்ணு சொன்னான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாளைக்கு என் வீட்டுக்காரங்க, அதாவது இவ உடனடியாக இன்னொரு வீட்டுக்கு போகிறவ இந்த அப்பா அம்மா விட்டு அந்த வீட்டை பற்றி பேசுகிறா, என்னோடய வீட்டுக்காரங்க நாளைக்கு உன் அக்காவுக்கு அவ்வளோ பண்ணாங்க, உனக்கு குறைச்சி பண்ணியிருக்காங்களேன்னு கேட்டால் எனக்கு அவமானமாக இருக்குமேன்னு தான் யோசனை பண்ணுறேன்னு. சரியான ஆள், ரொம்ப இன்டெலிஜென்ட். அந்த படிப்புக்கு வந்து உலகத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களும் கிடைக்கிறது, அதே சமயம் உலகத்தை போட்டு போகக்கூடிய விஷயமும் கிடைக்கிறது. அந்த பொண்ணு சொன்ன அது மாதிரி சொன்னவொடனே சொன்னேன், அப்பா இப்போ விட்டுடனே, அதாவது அப்பாவனுடைய எதிர்காலம் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டேக்கில் இருக்குது, நாளைக்கு அவர் பெரிய ஆளாகிடுவார், என்ன பண்ண போகிறாரு, உனக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு பண்ணுவார், நீ எதிர்பார்க்காத ஆச்சரியங்களை உனக்கு கொடுப்பார். அதனால் நீ என்ன பண்ணு, இப்போ சதிக்கு சரியான ஆளாக, இதை வந்து குறையாக சொல்லக்கூடாத ஒரு ஃபேமிலி, அது மாதிரி ஒரு லவபிள் பர்சன், அது மாதிரி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நல்ல ஆளுங்க 1000 பேர் இருக்காங்க எங்கள்கிட்ட.
அதை எடுத்து நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு சௌரியமா இரு அப்படியே சொல்கிறீங்க. ரைட், ஐ வில் திங்க் அபவுட் தட் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. போயிட்டு ஹைதராபாத்லேருந்து ஃபோன் பண்ணுறா. நான் ரொம்ப திங்க் பண்ணி பார்த்தேன் அங்கிள், நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்பா சொல்லும்போது எனக்கு புரியல. ஏன்னா அப்பா வந்து கூடவே இருந்து சொல்கிறதுனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க தெரில. ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து ஒரு கரெக்டான வழிகாட்டுதல் பண்ணீங்க, அட்வைஸ் பண்ணீங்கன்னு கூட சொல்கிறதுக்கு அவளுக்கு பொறுமை இல்லை. நீங்கள் கரெக்டான கைடன்ஸ் ஒன்று கொடுத்தீங்க. அது என்னமோ வேல்யூபிளாக தெரிஞ்சது எனக்கு. நீங்கள் நல்லதாக பாருங்கள், ஆனால் நான் போகிற இடம் ரொம்ப ரிச்சாக இருக்கணும், அது ஞாபகம் வச்சுங்க. அதே சமயம் அப்பாட்ட மாத்திரம் ஒரு வார்த்தை நீங்களாக சொல்லுங்கள். நான் இனிமேல் சொல்லக்கூடாது, நான் சொல்லியாச்சு, போகிறோம், நீங்களாக சொல்லுங்கள். கல்யாணத்தை மாத்திரம் ரிச்சாக பண்ண சொல்லுங்கள். அது மாத்திரம் என்னோடய ரிக்வஸ்ட். அது மீதி எதுவும் பண்ணலைன்னாலும் அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் எதையும் கேட்காத ஆளாக நீங்கள் பிடிச்சி கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் கேரண்டி கொடுக்கணும். அதாவது யாருக்காவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போனால் வரம் கொடுத்தோம் தலையிலே கை வைக்கிற மாதிரி நம்ம மேலேயே தூக்கி போட்டு போகிறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் எக்ஸ்க்ளூசிவில் நம்ம பண்ணும்போது அந்த சர்வீஸை நம்ம ரொம்ப விரும்பி பண்ணுறதுனால வி ஹவ் கிவன் சூப்பர் மேட்ச் ஃபார் தட் கேர்ள். ஷீ இஸ் வெரி ஹாப்பி நவ், வெரி வெரி ஹாப்பி நவ். வெரி குட். ஒரு அருமையான விஷயம் சொல்லவா? கல்யாண மாலை மூலமாக கல்யாணம் ஆன தம்பதிகள் அவங்களோட பிள்ளைங்களுக்கான வரன் தேடுற வேலையை நம்மள்ட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கல்யாண மாலையோட 26 வருஷ சின்சியர் சர்வீஸுக்கு மிகப்பெரிய பலன் கிடைச்சிருக்கு. நாங்கள் மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணுறோம்னு மற்ற மேட்ரிமோனியெல்லாம் அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனால் கல்யாண மாலையில் தான் அதை அனுபவிக்கிற யூசர்ஸ் அதை சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் ஏன் வரன் தேடுறதுக்கு எங்கெங்கேயோ போகிறீங்க? கல்யாண மாலைக்கு வாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அருமையான வரன் உடனடியாக அமையும்.